சாஃப்டான ப்ரெட் வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இந்த கப்பில் வந்து 3 கப்பு நான் வந்து மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஹாட் வாட்டர் வந்து நான் வந்து ஒரு 1/2 கப்பு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து கையை விட்டு பார்த்தாக்கா நமக்கு வந்து கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு தான் வந்து ஹாட் வாட்டர் இருக்கணும். ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ஆறி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாக்கா வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. இப்போ வந்து மைதா தனியாக இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சுகர் ஆட் பண்ணிட்டேன். 2 ஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணுறேன். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சுகரை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நம்ம வந்து ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இந்த அளவுக்கு வந்து ஈஸ்ட் எடுத்திருக்கேன். இது வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு. ஈஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரிட்ஜில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். வெளியில் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. வெளியில் வந்து ஸ்டோர் பண்ணால் கெட்டு போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஈஸ்ட்டு அப்புறம் வந்து சுகர் எல்லாத்தையும் நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். அது வரையும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து மில்க் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் வந்து நான் ஒரு இதோட ஒரு 3/4 கப்பு இந்த அளவுக்கு நான் வந்து காய்ச்சின பால் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ப்ரெட்டுக்கு தேவையான அளவு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் இல்லைனா நல்லா இருக்காது. நான் வந்து இந்த அளவு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ நம்ம வந்து எதை வச்சு நம்ம வந்து மாவு பிசைய போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்ட் பிளெண்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு அடிஷ்னலாக ஒரு பிளேடு கொடுத்துருப்பாங்க. இன்னொரு பிளேடு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கேக்குக்கு வந்து விப்பிங் க்ரீம் வந்து பீட் பண்ணுவோம்ல, அந்த பிளேடு கூட வந்து இந்த பிளேடு வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். நம்ம வந்து ஸ்டாண்ட் மிக்சர் இல்லைன்னு கவலைப்பட வேணாம். நம்ம வந்து கை வலிக்க பிசையணும்னு அவசியம் கிடையாது. இந்த பிளேட் இருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து சாஃப்டான ப்ரெட் வந்து வந்துடும். வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா பால் வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்ல, ஈஸ்ட் எல்லாமே சேர்த்து அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்தோடனே வந்து எல்லாத்தையும் ஊற்றி நம்ம வந்து பீட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம வந்து பீட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் வந்து பீட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நம்ம வந்து எதுவுமே கலந்துடக்கூடாது. நம்ம வந்து மில்க் கூட என்னென்ன ஆட் பண்ணி வச்சுருந்தோமோ அந்த கப்பில் உள்ளதை மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து பட்டருக்கு பதிலாக வந்து நான் வந்து ஆயில் வந்து விட்டுக்கிறேன், குக்கிங் ஆயில். இது வந்து நம்ம ஒரு 3 குழிக்கரண்டிக்கிட்ட நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து திரும்ப வந்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா வந்து பீட் பண்ணணும். இந்த மாவு வந்து நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து சாஃப்டான மாவு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அழுத்தி விட்டு அந்த பீட்டரை வந்து அழுத்தி விட்டு நான் வந்து 3ல் வச்சு நான் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து எப்படி வந்து உப்பி வருது பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா வந்து உப்பி வரணும் மாவு. அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ரெட் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நம்ம வந்து கை வலிக்க நம்ம வந்து பிசையணும் அவசியமே கிடையாது. இந்த பிளேட் இருந்தாலே போதும், நம்ம வந்து சூப்பரான ப்ரெட்டு வந்து வீட்டிலே நம்ம வந்து செஞ்சிடலாம். பாருங்கள் எப்படி வந்து மாவு வந்து நல்லா திரண்டு வருது பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் வந்து நான் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பவுலில் வந்து தனியாக நான் வந்து ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறமா அந்த மாவு வந்து இதில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மாவு வந்து எப்படி வந்து டோ வந்து உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக வரணும். இந்த அளவுக்கு வந்தால் தான் உங்களுக்கு வந்து ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் மாவு வந்து எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து உப்பி வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ரெட்டு நல்லா வரும்.
மாவு ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ட்ரேயில் வந்து நான் வந்து கொஞ்சமாக நான் வந்து ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் விட்டுட்டு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா பக்கமும் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். மைதா மாவு போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆயில் விட்டு நம்ம வந்து எல்லா பக்கமுமே ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து எல்லா பக்கமும் நல்லா வந்து தடவி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மைதா வந்து கொஞ்சமாக எடுத்து நான் வந்து டஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன் ஒரு பிளேட்டில். இப்போ வந்து நம்ம மாவை வந்து அதில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் அந்த பிளேட்டில். மாவு வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா இந்த அளவுக்கு வந்து ரைஸ் ஆகி வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சாஃப்டான ப்ரெட்டு கிடைக்கும் உங்களுக்கு. மைதா வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பிளேட்டில் வந்து நான் வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து நான் இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு ட்ரேயில் வந்து வச்சுக்கிறேன். நம்ம திருப்பி அப்படி நம்ம வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம். ஈவனாக நம்ம வந்து சேமாக வர்ற மாதிரி நல்லா வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குவோம் கொஞ்சம். ஏன்னா இதுலேருந்து வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகி வரும். இப்போ வந்து இதுலேருந்து வந்து இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகணும். ரைஸ் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவனில் வைக்க முடியும். இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் கொஞ்சம் நேரம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா டோ வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ரைஸ் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தால் தான் உங்களுக்கு வந்து ப்ரெட் வந்து சாஃப்டாக வரும். இப்போ வந்து நான் வந்து ஓடிஜி வந்து என்ன ஓடிஜி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா போரோசில் ஓடிஜி தான் யூஸ் பண்ணுறேன். 180 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு டெம்பரேச்சர் வந்து 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரேவை வந்து உள்ளே வச்சிடுறேன். 35 நிமிஷத்துக்கிட்ட நான் வைப்பேன். 35 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 40 நிமிஷம் வச்சா போதும். நல்லா வந்து ப்ரெட் வந்து ரைஸ் ஆகி வந்துடும். இப்போ வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ரெட்டு வந்து ரைஸ் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து ஒரு டூத் பீக்கை வச்சு குத்தி பார்த்தா நம்ம வந்து பேக் ஆகிருக்கா என்னென்னு பார்த்துக்கலாம். நம்ம வந்து ப்ரெட்டு எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கணுன்னாக்கா மேலே வந்து இப்படி லைட்டாக தட்டி பார்க்கணும். நல்லா வந்து ஒரு சவுண்டு வரும் தட்டி பார்த்தாக்கா. அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து பேக் ஆகிருக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். ரொம்ப சாஃப்டாக வந்துருந்துச்சு ப்ரெட்டு பார்த்திங்கனாக்கா. நம்ம வந்து மேலே வந்து பார்த்திங்கனாக்கா லைட்டாக ப்ரெட்டு வந்து அவன்லேருந்து வெளியே எடுத்த உடனே லைட்டாக ஆயில் வச்சு நம்ம வந்து ப்ரெஷ்ஷால் வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரெட்டை வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவன்லேருந்து எடுத்த உடனே நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது. ப்ரெட்டை வந்து வெளியில் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணாக்கா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். நம்ம ஈவனாக வந்து பீசஸ் வந்து வரும். இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம வந்து வீட்டிலே இந்த மாதிரி ப்ரெட்டு பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் வந்து ப்ரெட் பண்ண முடியல அப்படின்னு வந்து நினைக்க வேணாம். நம்ம வந்து இந்த பிளேடை வச்சு நம்ம வந்து சூப்பரான சாஃப்டான ப்ரெட் வந்து பண்ணிடலாம். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க, சப்ஸ்கிரைப்